ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த கிட்ஸ் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. பேண்ட்டோட ஃபுல் லென்த் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுத்திருக்கேன். 24 + 1 25 எடுத்திருக்கேன். பாட்டம் ரவுண்ட் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன் சீம் அலவன்ஸோட சேர்த்தே. வேஸ்ட் பெல்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். என்னோட எலாஸ்டிக்கோட வித் வந்துட்டு 0.75 இன்ச். அப்போ அதோட இன்னொரு 0.75 ஆட் பண்ணிங்கன்னா 1.5 வரும். ப்ளஸ் ஒரு 0.5 வந்து ஸ்டிச்சிங்க்காக. ஸோ அதனால 2 இன்ச் எடுத்திருக்கேன். க்ராச்சோட லென்த் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் நல்லா லூஸாக வேணும்னா நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் 3 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து ஹிப் டிவைடட் பை 4 + 2 இன்ச் ஈஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் அதே தான் மேலேயும் மார்க் பண்ணணும். ஹிப்புக்கிட்டேயும் கீழே க்ராச்லேயும் நீங்கள் அதே தான் மார்க் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிட்டு, கிராச் லைனோட விட்த் வந்துட்டு 2 இன்ச். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம அத மார்க் பண்ணிக்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த கிராச் லைன்ல இருந்து பாட்டம் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பேண்ட்ட கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வேஸ்ட் பெல் கிட்ட 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா? அங்க ஒரு நாட்சும், கீழ 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா பாட்டம்ல? அங்க ஒரு நாட்சஸும் போட்டிங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் பார்ட்டு கீழ அந்த பாட்டம் இருக்கு இல்லையா? அத டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ இன்ச் குடுத்தோமோ மொத்தமாவே 1 இன்ச் குடுத்துருக்கோம். ஸோ நீங்க அத டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது வந்துட்டு கிராச் லென்த் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். 2 பக்கமே 1/2 இன்ச், 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணுங்க. கிராச்ல வந்து ஒரு 2, 3 டைம்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கிட்ஸ்னால விளையாடுறதுனால சீக்கிரமா பிரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஸ்டிச் பண்ண போறோம் கீழ. கிராச் 2 கிராச்சையும் ஒண்ணா வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லெக்லேருந்து அந்த லெக் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸா போட்டு வர வேண்டியதுதான். கிராச் கிட்ட ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ வேஸ்ட் பெல் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத ஹாஃபா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் 1/4 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஹாஃபா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போறோம். இப்போ நான் 0.75 இருக்கிறதுனால இன்னொரு 0.75 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போறேன். எலாஸ்டிக் உள்ள விடுறதுக்கு மட்டும் ஒரு 2 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இப்போ எலாஸ்டிக் வந்துட்டு நான் ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பிகாஸ் என்னோடது வந்து டைட்டாவும் இருக்காது, ரொம்ப லூஸாவும் இருக்காது. இஃப் சப்போஸ் உங்க எலாஸ்டிக் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும்னா, நீங்க வந்து 6 இன்ச் வரைக்கும் கூட மைனஸ் பண்ணலாம். இல்ல ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாதுன்னா 2 to 3 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணா போதும். இப்போ எலாஸ்டிக்க வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிட்டு, அந்த 2 இன்ச்சையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. சென்டர்ல வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.